So hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் Flipkartல ஆஃபிஷியலா Poco X7 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸை பொறுத்த ரெண்டு மொபைல் X7 Pro and X7 X7 Pro மொபைல் பார்த்தா நீங்க நம்ம பார்க்க போறோம். சோ இந்த X7 Proல இந்த வட்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்ப்ளே, IP69 ரேட்டிங் இருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு நிறைய விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மொபைல்ல உங்களுக்கு 3 வைப்ரண்டான கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது போக 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ பேஸ் வேரியன்ட் 8256GB வேரியன்ட் ஒரு 28,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12/512GB வேரியன்ட் 30,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு பேஸ் வேரியன்ட் 28,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கு. MediaTek Dimensity 8400 அல்ட்ரா சிப்செட்டும் எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ், அது மட்டும் Sony Sensor 600 சீரிஸோடையும் இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங்கோட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில பிலோ 30K ஒரு போன் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா அந்த Poco X7 Pro கண்டிப்பா நீங்க ஒரு கன்சிடர் பண்ணலாம். அது எதுக்காக இந்த போன் கன்சிடர் பண்ண போறோம், அது போக இதுல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, இதை பத்தி நம்ம வீடியோல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதுதான் Poco X7 Pro பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல எப்பயும் போல ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் நல்ல ஒரு சூப்பரான சாஃப்ட் கேஸ் அண்ட் சிம் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில் மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Poco X7 Pro இந்த மொபைல் பாத்தீங்கன்னா Flipkartல அவைலபிளா இருக்கு. அண்ட் தட் இந்த மொபைலோட லிங்க், பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8256GB வேரியன்ட் ஒரு 28,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12/256GB வேரியன்ட் ஒரு 30,000 கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் மீதி எல்லா ஏரியாஸ் எல்லாமே நல்ல ஒரு பிரீமியமான பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் நல்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பதியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன்லயும் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல Poco பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 3D கர்வ்ட் டிஸ்பிளேயோடையும் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இதோட வெயிட்னு பார்க்கும்போது 204 கிராமும் அண்ட் திக்னஸ் 8.1 mm திக்னஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. என்னவே இதோட வெயிட் 204 கிராம் இருந்தாலும் இதோட பேட்டரி எவ்வளவு தெரியுமா? 6550 ஆம்ஸ் பேட்டரி. ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியோட இந்த Poco X7 Pro தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலிக்கான் கார்பனேட் பேட்டரியில இன்க்ளூட் பண்ணிருக்கனால வெயிட் கம்மியாவும் எடுத்து வந்திருக்காங்க. அது போக இந்த ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியும் எடுத்து வந்திருக்க முடியுது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் தட் டிசைன் பேட்டரி எந்த ஒரு குறையும் இல்லாம ஒரு அல்டிமேட்டான ஒரு பினிஷ் டச்சர்ஸோட ஒரு அல்டிமேட்டான கலர் வேரியன்ட்ஸோட இந்த வட்டம் Poco X7 Proல டிசைன் பேட்டரி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே வித் 68 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 ரெஃப்ரெஷ் ரேட், டபுள்யூ விஷன் சப்போர்ட் இருக்கு, HDR10+ சப்போர்ட் இருக்கு, 3200 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு 3D கர்வ் டிஸ்பிளே வித் 1.5K ரெசல்யூஷனோட இங்க டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இங்க வாட்டர் வெட் டச் சப்போர்ட்டும் இருக்கு. இங்க கார்னிங் கொரில்லால 7i ப்ரொடக்ஷனுக்கு இங்க டிஸ்பிளேல ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அது போக இங்க அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
ஓவரால் டிஸ்பிளே தரமா இருக்குன்னே சொல்லலாம். இண்டோர் அண்ட் அவுட்டோர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் எந்த ஒரு ஓடிடி ஆப்ல எந்த ஒரு வீடியோ கண்டென்ட் பாக்குறாகட்டும், HDR கண்டென்ட்லாம் தாறுமாறா இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் போக்கோ X7ல டிஸ்பிளே செக்மெண்ட்ல மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 204 கிராம், திக்னஸ் 8.1 திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 15ஓட வருது. அதுக்கு மேல HyperOS 2 சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட்டும், IP69 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் இருக்கு. Wi-Fi 6, Bluetooth 6.0 சப்போர்ட், NFC சப்போர்ட் இருக்கு, IR போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. 5000 mm ஸ்கொயர்ல உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த மொபைல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் போக்கோ X7 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, ஏன்னா இங்க பேட்டரி உங்களுக்கு டூயல் ஸ்பிளிட் பேட்டரி வித் 6550 amps பேட்டரி வித் சார்ஜிங்க்கு 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 வித்தின் 30 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது. ஒரு பவர்ஃபுல்லான சார்ஜிங் ஸ்பீடோடையும் ஒரு அல்டிமேட்டான சார்ஜிங் கேபபிளோடையும் இந்த வட்டம் இந்த போக்கோ X7ல அல்டிமேட்டான ஒரு பேட்டரி செக்மெண்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல ஒரு ஹையர் எம்ஏஹெச்ஆன பேட்டரிக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க சிலிகான் கார்பனேட் பேட்டரி இங்க டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிக்கனால ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணவே இல்லைன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைலுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கறனால நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்டும் இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் பேட்டரிக்கு அல்டிமேட்டா இருக்கு இந்த போக்கோ X7 Pro பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார்னு பார்க்கும்போது ஒரு சோனி சென்சார் 50MP OIS சப்போர்ட்டோட LYT 600 சீரிஸ் எடுத்து வந்திருக்காங்க. அது போக 8MP அல்ட்ரா வைட் தான், ரெண்டு சென்சார். அண்ட் ஃப்ரண்ட்ல 20MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்டா 4K 60 frames seconds வித் EIS சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த டைரக்டர் மோடு அண்ட் உங்களுக்கு vlog ஷார்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு dual வீடியோஸ், டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற செல்ஃபி கேமரா நல்லா தான் இருக்கு. வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஸ்டெடியான ஒரு ஃபுட்டேஜ் நம்மளால இந்த போன் மூலமா எடுக்க முடியும். அது போக டே லைட்ல எடுக்கிற பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. அது போக அல்ட்ராவை எடுக்கிற ஷார்ட்ஸ் நார்மலா தான் இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா குட், ரொம்ப மோசம்னு சொல்லிக்க முடியாது. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இந்த போனை பொறுத்தளவு இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கேமரா செக்மெண்டோட இந்த வட்டம் போக்கோ X7 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு MediaTek Dimensity-ல 8400 அல்ட்ரா சிப்செட், ஒரு 4M ஆர்கிடெக்ட் 3.25 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான சிப்செட்னே சொல்லிக்கலாம். சோ இந்த வட்டம் இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ஆகட்டும், சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்ல ஒரு சில அடிகள் வாங்கினாலும் மல்டி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்ல 8 Gen 3 சிப்செட்டுக்கு அளவுக்கு இந்த சிப்செட் நல்லா பிகே ஆகுது. ஓவரால் தட் இங்க கேமிங் பூஸ்டிங் இன்க்ளூட் டெடிகேட்டரா இருக்கிறனால உங்களால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த போன்ல நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அது போக இந்த வெட் டச் சப்போர்ட் டிஸ்பிளேக்கெல்லாம் இருக்கிறனால நம்மளுக்கு இந்த PUBG தொடர்ந்து கண்டினியூஸா ப்ளே பண்ணாலும் அந்த உங்களுக்கு ஸ்கிரீன்ல எந்த இஷ்யூஸும் இது வர போறது கிடையாது. அது போக இங்க 5000 mm ஸ்கொயர்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. HyperOS 2ஓடும் இருக்கிறனால ஒரு அல்டிமேட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தவிர்த்து டே டு டே லைஃப்ல இந்த HyperOS வச்சு இங்க செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்டா ஒரு ஆப் ஓப்பன் பண்ற கன்சிடரன்ஸ்ல இருந்து ஒரு ஆப் டு ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே அல்டிமேட்டான ஒரு ஸ்பெக்ஸோட இந்த வட்டம் 400 அல்ட்ரா வச்சு தாறுமாறா பண்ணி விட்டுருக்காங்க சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ X7 Pro இந்த வருஷம் ஒரு அல்டிமேட்டான ஒரு டீலோட பிலோ 30Kல ஒரு அட்டகாசமான ஸ்பெக்ஸோட இந்த வட்டம் போக்கோ புகுந்து விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் 2 பேஸ் வேரியண்டோட ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்பெக்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்க. ரெகுலரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் இருந்தாலும் அதோட இம்ப்ளிமெண்ட் பயங்கரமா இருக்கு. அது போக போக்கோட ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 15ஓட வந்திருக்கு. அண்ட் HyperOS 2 சப்போர்ட்டும் இருக்கு. இங்க IP69 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஓவரால் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி இந்த போனுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. 6550 amps பேட்டரியோட அதுக்கு 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டடும் இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கேமரா அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தட் இந்த மொபைலோட சிப்செட் சூப்பர், வாவ், சூப்பராகவே இருக்கு. அல்டிமேட்டா பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த வட்டம் போக்கோ X7 Pro ஒரு அல்டிமேட்டான டீலோட அல்டிமேட்டான ஸ்பெக்ஸோட
போக்கோ ஃபேன்ஸ்க்கு நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த போக்கோ X7 Pro தாராளமா நீங்க எடுத்துட்டு போயிடலாம். ஓவரால் தட் இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், கார்டு ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ X7 Pro இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.